Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கான பிளான்டர்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் குறைஞ்ச செலவில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிளான்டர்ஸ் நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை கடையிலையோ பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுத்தோடைய ப்ரைஸே நமக்கு 75, 100, 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நம்ம இதை வீட்டில் வந்து செய்யும் போது அவ்வளோ செலவாகாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம நிறைய பிளான்டர் வந்து செஞ்சுக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 1 kg அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் இருந்தால் போதும், நம்ம நிறைய பிளான்டர் வந்து செய்யலாம். 1 kg சிமெண்ட்டோடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகலாம். ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். 30 to 40, 50 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். 1 kg சிமெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் அந்த பிளான்டர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது இருந்தாலே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த ஷேப்பில் அந்த பிளான்டர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேடிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக இது வந்து செட் ஆகிடும். அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரை பேக்கெட்டுக்கும் மேலே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஃபுல் பேக்கெட் வந்து நான் சேர்த்துக்கலாம். 1 kg வந்து யூஸ் பண்ணல, அதுக்கு குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பெருசாக செய்யும் போது தான் நமக்கு சிமெண்ட் அதிகமாக தேவைப்படும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். எனக்கு இந்த மாதிரி குட்டியாக தான் தேவைப்பட்டுச்சு. 1-2 பெருசாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுக்காக நான் எவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் சிமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போட்டு நம்ம செட் பண்ணணும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அட்டைப்பெட்டி இருந்தால் கூட ஓகே. உங்களுக்கு அட்டைப்பெட்டியில் ஒரு ஷேப் பிடிச்சிருக்கு, அதில் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் அட்டைப்பெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் அப்படியே இருந்துச்சு, அதுக்காக நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். மீதியெல்லாம் வந்து சும்மா ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் பிளான்டர் கிடைக்கும். நீங்கள் மணல் போட்டு செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக இருக்கும், மற்றதெல்லாம் குட்டியாக இருக்கும். ஒயிட் சிமெண்ட் போட்டு இதில் நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே ஆயில் வந்து தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம திரும்பவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் வந்து அதிலே பிடிச்சிக்கும். அதுக்காக தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அட்டைப்பெட்டிக்கு வந்து ஆயில் தேவைப்படாது. ஏன்னா அது லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம், பிரித்து தான் எடுக்க போகிறோம். அது வந்து சிமெண்ட்டில் ஒட்டாது. ஸோ அதுக்கு வந்து ஆயில் தேவைப்படாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஆயில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அலர்ஜி உடம்பு அப்படின்னா கையில் அந்த மாதிரி க்ளவுஸோ இல்லை ஏதாவது கவர் போட்டுட்டு செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு எதுவும் கையில் வந்து ஆகாது. இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சிமெண்ட் போட்டுட்டு நடுவில் நமக்கு ஒரு கேப் தேவைப்படும் இல்லையா, அதை வந்து செட் பண்ணுறதுக்கும் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவில் அந்த குழி வந்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லை கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்றுத்துக்கு மட்டும் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கும் நம்ம ஆயில் வந்து மேலே தடவி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நடுவில் அதுவும் செட் ஆகிடும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஆயில் வந்து தடவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சிமெண்ட் வந்து உள்ளே போட்டுட்டு செட் பண்ணிக்கலாம். அதே போல் சிமெண்ட் வந்து அந்த பாக்ஸில் நம்ம நிரப்பும் போது ஃபுல்லாக நிரப்பக்கூடாது, பாதி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம நடுவில் ஒரு பொருள் யூஸ் பண்ணி குழி வந்து கொண்டு வர போகிறோம் இல்லையா. ஸோ அந்த பாக்ஸ் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இதெல்லாமே சைடில் வந்துடும். ஸோ நம்ம பாதி ஃபில் பண்ணால் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பாதி பாதி வந்து அந்த சிமெண்ட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நிரப்பாதீங்க.
ஒன்று வந்து நான் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ், அதாவது பிளான்டர் எந்த ஷேப்பில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு கட்டமாக வரும், மேலே வந்து கட்டமாக கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்காக இந்த அட்டை பெட்டி வந்து எடுத்திருக்கேன். இன்கேஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் 3 அட்டையை ஜாயின் பண்ணி சைடில் டேப் போட்டுட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன், சின்ன வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்துலேயுமே அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து நிரப்பியாச்சு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாதி பாதி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ நடுவில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பொருள் வச்சு அந்த குழி வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த கண்டெய்னருக்கு நம்ம மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் கரெக்டாக சென்டராக பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஒயிட் சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு மேலே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுக்காக தான் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக சென்டரில் பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் கொண்டு போகாதீங்க, ஓரளவுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து நமக்கு கேப் இல்லாமல் இருக்கும். கீழே கேப் இருந்தால் நம்மளால் செடி வைக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான். அதே டைமிங்கில் சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக சைடில் எல்லாமே வந்திருக்கு. இப்போ மேலே வந்து ஏதாவது வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் வச்சுக்கலாம். இது வந்து வைக்கும் போது பேலன்ஸ் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கல் வந்து நடுவில் போட்டிருந்தேன். நீங்கள் வேறு ஏதாவது பொருள் கூட வெயிட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு கல் போட்டுட்டு நான் வந்து அப்படியே செட் பண்ணி விட்டுட்டேன். டேப் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கல் போட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக வந்து எனக்கு இருந்துச்சு. இப்போ இதை வந்து செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சில்வர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் இல்லைனா சில்வரில் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அலுமினியம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அலுமினியம் வந்து எவ்வளோ ஆயில் தடவினா கூட அது வந்து செட் ஆகிடும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது, அதிலே செட் ஆகிடும். இதுவே சில்வரோ இல்லை பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எல்லா கிளாஸ்க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா தான் செட் பண்ணுறேன். இந்த கிளாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு குழி வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். ஸோ செடிலாம் மணல் போட்டு வைக்கிறதுக்கு அந்த வேர் வந்து உள்ளே இறக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்கும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம சில்வர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்கக்கூடியது கரெக்டாக சென்டரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கெலாம் குட்டி குட்டி கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்குமே மேலே வந்து வெயிட்டாக ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நடுவில் கல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அது மேலே எழும்பாமல் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். இப்போ அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே சிமெண்ட் போட்டு மேலே வந்து வெயிட்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 hours போல் டைம் கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் செஞ்சுருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு மார்னிங் தான் எழுந்து இதை வந்து எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 hours கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து எடுக்கும்போது எதுவுமே உடையாமல் கரெக்டாக செட் ஆகி வரும். காலையில் எழுந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா அசையாமல் எந்த இடத்துல வச்சுருந்தேனோ அப்படியே வந்து வச்சுட்டு போயிருந்தேன். கரெக்டாக எல்லாமே வந்து செட் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒரு சிலது டைட்டாக இருக்கும், ஒரு சிலது லூஸாக இருக்கும். லூஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். டைட்டாக இருக்கக்கூடியது வந்து நம்ம ஏதாவது கொரடா இல்லை ஏதாவது ஒரு பொருள் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை வீட்டில் யாராவது ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட கொடுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். உள்ள வெயிட்டுக்கு நம்ம கல் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓரத்துலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். அதுவும் இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்காக தம்பியை வந்து கூப்பிட்ருந்தேன். ஏன்னா வீடியோ வந்து இது எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்ருந்தேன்.
மேலே இருக்கக்கூடியது வந்து ஈஸியாக வந்துருச்சு. நடுவில் இருந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அதையுமே அவன் எடுத்துட்டான். நான் உங்களுக்கு அதை எப்படி எடுத்தான் அப்படிங்கிறதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டாமல் விட்டோம். ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஹேர் பபிள் இருக்குது. ஸோ நீங்கள் சிமெண்ட் வந்து உள்ளே போட்டுட்டு அந்த பொருள் உள்ளே வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 டைம் தட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எங்கேயுமே ஹேர் பபிள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டை இல்லாமல் கரெக்டாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்துருச்சு. ஏதாவது இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணி தட்டுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக தட்டாதீங்க. லைட்டாக தட்டும் போதே உங்களுக்கு வந்துடும். நான் வீடியோவை கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக தட்டுற மாதிரி தெரியுது. இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளர் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. இப்போ எல்லாமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதாவது உப்பு காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி மேலே லைட்டாக தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு அந்த அன்ஈவனாக இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே ஈவனாக மாறிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கடையில் வாங்கினது போலவே கிடைக்கும். நான் அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே தேய்ச்சி விட்டுக்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சதுக்கோ தேய்க்காமல் இருக்கிறதுக்கோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி அந்த ஷேப் கொண்டு வந்தது. இது வந்து தேய்க்காமல் வச்சுருந்தது. உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சாண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா பண்ணக்கூடியது எல்லாமே டோட்டல் ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பார்க்க அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பெயிண்டிங் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பெயிண்டிங் இல்லை ஏதாவது வேர்ட்ஸ் கூட இதில் எழுதிக்கலாம். இல்லை ஸ்கெட்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொம்மையோட ஃபேஸ் இல்லை ஸ்மைலி ஏதாவது வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியறதுக்காக பண்ணுறது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே அந்த ஒயிட்டாக இருக்குல்லையே அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெயிண்ட்லாம் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டல. ஜஸ்ட் இந்த பொம்மை மட்டும் உங்களுக்கு ஒன்றுத்தில் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒயிட்டாக தான் தேவைப்பட்டுச்சு. வீடியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஒயிட்டாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கொஞ்சம் குழி பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் மணல் போட்டு செடி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது குட்டியாக செஞ்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் செடி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் செஞ்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் மணல் போட்டுட்டு இந்த மாதிரி செடி வந்து வளர்த்துக்கலாம். எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வீட்டில் வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட்டோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழி பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவுட்டோரில் ஏதாவது செடி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓரளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம அந்த எடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் பொறுத்து அந்த ஷேப் வந்து வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.